புனித ஆரோக்கிய அன்னை அளித்த 3 காட்சிகள். 2ஆம் காட்சி. இப்பொழுதுள்ள மாதா குளத்திற்கும் கோயிலுக்கும் இடையில் இருந்த நடுத்திட்டு என்னும் இடத்தில் முடவனான சிறுவன் மோர் விற்று கொண்டிருந்தான். கொடூரமான வெயிலில் நடந்து களைத்தவர் மோர் வாங்கி சாப்பிடுவது வழக்கம். ஒரு நாள் திடீரென பேரொளி கண்டான். அதனோடு பேரழகான ஒரு தாயையும் குழந்தையையும் கண்டு ஆனந்த பரவசமானான். மோர் கேட்ட அந்த தாய்க்கு மோர் கொடுக்க இருவரும் பருகினர். மேலும் நாகை சென்று நல்ல மனிதர் ஒருவரிடம் கூறி தனக்கொரு ஆலயம் அமைத்திடுமாறு அம்மாது அவனை கேட்டாள். முடவன் தயங்கினான். தன் இயலாமையை எண்ணி வருந்தினான். எழுந்து நட என்றாள் அன்னை. முடவன் எழுந்தான், நடந்தான், ஓடினான். நாகைக்கு சென்று செய்தியை அறிவித்தான். அவனே அந்த செய்திக்கு சாட்சி. நம்பி ஓடி வந்த அந்த நல்ல குடிமகனும் நடுத்திட்டில் ஒரு ஓலை கோயிலை கட்டி வைத்தார். காட்சி தந்தவாறு ஒரு சுரூபமும் செய்து வைத்தார். அன்னை தந்த சிறுவனின் அற்புத உடல் நலம் அனைவர் காதிலும் எட்டத் தொடங்கியது. மக்கள் கூட்டம் வர தொடங்கியது. அவ்வன்னையை ஆரோக்கிய மாதா என்று அழைத்து வணங்கினர்.